Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் நார்மா பேசாலிஸ் பார்க்கலாம். ஸோ நார்மா பேசாலிஸோட foramens and structures passing through the foramen அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் நார்மா பேசாலிஸ்? நார்மா பேசாலிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்ஃபீரியர் வியூ ஆஃப் த ஸ்கல்லை வந்து கீழே இருந்து பார்க்குற ஒரு வியூவை தான் நார்மா பேசாலிஸ்ன்னு சொல்கிறோம். when you take out the mandible இல்லாமல் இந்த ஒன்லி மூவிங் போன் ஆஃப் த ஸ்கல் மேண்டிபிள் இருக்குல்லையே, அந்த மேண்டிபிளை எடுத்துகிட்டு அது இல்லாமல் பார்க்குற அந்த வியூ அதான் நம்ம இன்ஃபீரியர் வியூ ஆஃப் த ஸ்கல்லை தான் நம்ம வந்து நார்மா பேசாலிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த நார்மா பேசாலிஸ் சில போன்ஸ்னால மேட் ஆகிருக்கு, செப்பரேட் போன்ஸ். அது என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் பேலட்னா என்ன, இதுதான். ஸோ மவுத்தோட அப்பர் ரூஃபை தான் நம்ம வந்து ஹார்ட் பேலட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட் பேலட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 bones, தட் இஸ் பேலட்டைன் ப்ராசஸ் ஆஃப் 2 maxilla. 2 maxilla போனோட பேலட்டைன் ப்ராசஸும் ஹொரிசாண்டல் பிளேட் ஆஃப் பேலட்டைன் போன்னால் மேட் ஆகிருக்கு. இது இல்லாமல் ஓமர் போன், இது இல்லாமல் இது வந்து ஸ்பீனாய்ட் போனோட பார்ட்டு, வெஜ் ஷேப்டு போன். நெக்ஸ்ட்டு அதே ஸ்பீனாய்ட் போனோட 2 ப்ராசஸஸ், தட் இஸ் கிரேட்டர் விங் ஆஃப் ஸ்பீனாய்ட் அண்ட் டெரிகாய்ட் ப்ராசஸ். தென் டெம்போரல் போனுக்கு 3 பார்ட் இருக்குது, பெட்ரஸ் பார்ட், டிம்பானிக் பார்ட் அண்ட் ஸ்குவாமஸ் பார்ட். தென் ஃபைனலி ஆசிபிட்டல் போன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கல், அதாவது நார்மா பேசாலிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய போன்ஸ். ஓகே, ஃபார் ஸ்டடி பர்பஸ் we are dividing the நார்மா பேசாலிஸ் into 3 divisions. 3 சப்டிவிஷனாக நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். அதை நான் பிக்சரை வச்சு சொல்கிறேன். ஆன்டீரியர் ஃபோசா, மிடில் ஃபோசா அண்ட் போஸ்டீரியர் ஃபோசா அப்படின்னு நம்ம 3ஆக டிவைட் பண்ணுறோம் ஃபார் த ஸ்டடி பர்பஸ்க்காக. ஸோ இந்த ஆன்டீரியர் ஃபோஸாவை எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோன்னா, an imaginary line drawn at the level of posterior border of this palate. இந்த பேலட்டோட இந்த ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணி இதுதான் வந்து பேலட்டோட போஸ்டீரியர் பார்டர். இந்த பார்டரில் நம்ம ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். தென் இதுதான் வந்து foramen magnum. இந்த foramen magnumத்துக்கு ஃப்ரண்டில் ஒரு இமேஜினரி லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். 2 லைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த ஹார்ட் பேலட்டோட போஸ்டீரியர் பார்டர்லேயும் இந்த foramen magnumத்துக்கு ஆன்டீரியரில் ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இதோட ஆன்டீரியர் பார்டர் பார்த்தோம்னா ஆல்வியோலார் ஆர்ச். இந்த ஆல்வியோலார் ஆர்ச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த டீத்து போய் உள்ளே ஃபிட் ஆகிற அந்த சாக்கெட்ஸ் தான் நம்ம ஆல்வியோலார் ஆர்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த போஸ்டீரியர் பார்டரில் ஒரு ஸ்பைன் தெரியும், அதுதான் வந்து போஸ்டீரியர் நாசல் ஸ்பைன், வேறு ஒன்றும் இல்லை. கடைசியாக எங்கே இந்த நார்மா பேசாலிஸ் முடியுதுன்னா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரோட்ரூபரன்ஸ். இதிலேருந்து ஒரு 2 லைன் போகும், அதை தான் வந்து சுப்பீரியர் நூச்சல் லைன் சொல்கிறோம். ஸோ இதோட இந்த நார்மா பேசாலிஸ் முடியுது. ஸோ ஆன்டீரியர்லி பார்த்தோன்னா இந்த ஆல்வியோலார் ஆர்ச்சு, போஸ்டீரியர்லி இந்த சுப்பீரியர் நூச்சல் லைன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரோட்ரூபரன்ஸ். ஓகேவா, மிடில் நம்ம 2 இமேஜினரி லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் த ஹார்ட் பேலட்டில் ஒன்று, foramen magnumத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி. ஓகே, தட் இஸ் ஹவ் we are dividing the நார்மா பேசாலிஸ் into 3 fossa. ஆன்டீரியர் ஃபோஸா இது, மிடில் ஃபோஸா அண்ட் போஸ்டீரியர் ஃபோஸா அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு 13 to 14 foramens பார்ப்போம் இந்த நார்மா பேசாலிஸில். அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தட் இஸ், இமேஜின் எ ஹியூஜ் மவுஸ் சேசிங் ஜெரி சேயிங் ஸ்டாப், லுக், ப்ளே ஆர் ரன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பெரிய ஒரு மவுஸ் எலி வந்து இந்த ஜெரியை வந்து சேஸ் பண்ணிவிட்டு நில்லு, இங்கே பாரு, ஒன்று விளையாடு இல்லைன்னா ஓடிடு அப்படிங்கிறத தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இமேஜின் எ ஹியூஜ் மவுஸ் சேசிங் ஜெரி சேயிங் ஸ்டாப், லுக், ப்ளே ஆர் ரன். ஓகே, ஸோ ஐ ஃபார் இன்சிசிவ் foramen. ரெண்டாவது ஹெச் ஃபார் ஹைப்போக்ளோசல் கெனல். எம் ஃபார் foramen magnum அப்படின்னாவே பெருசு இருக்கல, பெரிய foramen அப்படிங்கிறனால the name is foramen magnum. ஓகே, தென் சி ஃபார் சேசிங்கோட சி வந்து கெரோட்டிட் கெனல். ஜெரியோட ஜே வந்து ஜுகுலார் foramen. தென் சேயிங்கோட எஸ் வந்து foramen spinosum. ஸ்டாப்போட எஸ் வந்து ஸ்டைலோமாஸ்டாய்ட் foramen.
தென் எல் வந்து லாசரம். P 2 வரும். ஒன்று வந்து கிரேட்டர் பேலட்டைன் foramen அண்ட் லெஸர் பேலட்டைன் foramen. ஓகே. O stands for ovale, foramen ovale, and R stands for foramen rotundum. Foramen rotundum. So these are the 12 foramens. இந்த 12 foramen இல்லாமல் இன்னும் 2 foramens நம்ம படிப்போம். அதை ஃபர்தர் ஸ்லைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் வந்து 12 important foramens. ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு த foramens. நான் வந்து ஆன்டியர் ஃபோசாவில் இருக்க foramen தனியாகவோ மிடில் தனியாகவோ போஸ்டியர் தனியாகவோ எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் இந்த நிமோனிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து எது எந்தெந்த ஃபோசாக்குள்ளே ஃபிட் ஆகிற foramen அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கம்மிங் டு த ஃபஸ்ட்டு foramen, தட் இஸ் இன்சிசிவ் foramen. இந்த இன்சிசிவ் foramen வந்து இன்சிசார் டீத் இருக்குல்லையே அதுக்கு பின்னாடி இருக்கிறனால இந்த நேம் இஸ் இன்சிசிவ் கெனல் ஆர் இன்சிசிவ் foramen. இதில் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பாஸ் ஆகுது. ஒன்று கிரேட்டர் பேலட்டைன் வெசல்ஸ், அதாவது பிளட் வெசல்ஸ், ஆர்ட்ரி அண்ட் வெயின். இன்னொன்று வந்து நாசோ பேலட்டைன் நர்வ். நாசோ பேலட்டைன் நர்வ் அது எப்படி நான் வச்சுக்கலான்னா, ஐ நீட் பிஸா. ஸோ டீத் யூஸ் பண்ணி நம்ம பிஸா சாப்பிட்றோம். ஸோ அதை ரிலேட் பண்ணி நான் வச்சுக்கோங்க. ஐ வந்து இன்சிசிவ் அப்படிங்கிற இதோடது. என் வந்து நாசோ பேலட்டைன் நர்வ். பி வந்து கிரேட்டர் பேலட்டைன் வெசல், பேலட்டைனோட வெசல்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. கிரேட்டர் பேலட்டைன் வெசல்ஸ் அண்ட் நாசோ பேலட்டைன் நர்வ். செகண்ட் foramen வந்து ஹைப்போக்ளாசல் foramen. இது வந்து போஸ்டீரியர் ஃபோசாவில் வரக்கூடிய foramen. நோட் த பாயிண்ட், இட் இஸ் கம்மிங் அண்டர் த போஸ்டீரியர் ஃபோசா. இந்த foramen மேக்னம் இருக்குல்லையே, இந்த foramen மேக்னத்தோட இந்த ஆன்டீரியர் சைடில் 2 சைட்லேயுமே ஒரு கெனல் பாஸ் ஆகும். அந்த கெனலில் தான் we are calling it as hypoglossal canal. ஹைப்போனா கீழே, க்ளாசல் அப்படின்னா டங்கு. ஸோ டங்குக்கு போகிற நர்வான ஹைப்போக்ளாசல் நர்வ், தட் இஸ் 12th cranial nerve இது வழியாக தான் பாஸ் ஆகுது. அதனால தான் the name is hypoglossal canal. ஓகே. இது இல்லாமல் phalangeal artery யோட ஒரு பிரான்ச்சான மெனிஞ்சியல் பிரான்ச்சு, எமிசரி வெயின் இது எல்லாமே பாஸ் ஆகும். ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு பாஸ் ஆகிறது வந்து ஹைப்போக்ளாசல் நர்வ். நெக்ஸ்ட்டு foramen magnum. ஸோ foramen magnum தான் இருக்கலே லார்ஜஸ்ட் foramen. ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் we are dividing the foramen into 2 compartment. ஒன்று வந்து ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட். ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டை லிகமெண்டஸ் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபுல்லாகவே லிகமெண்ட்ஸாக பாஸ் ஆகும். இதில் போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் வந்து நியூரோவாஸ்குலர் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா நர்வ்ஸும் பிளட் வெசல்ஸும் தான் இதில் பாஸ் ஆகும். ஸோ கம்மிங் டு த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் விச் இஸ் லிகமெண்டஸ். இதில் பார்த்தோன்னா அப்பிக்கல் லிகமெண்ட் ஆஃப் டென்ஸ் அப்படிங்கிறது அந்த செகண்ட் C2 இருக்குல்லையா, C2 வெர்டிப்ராவோட அப்வர்ட் ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் அட்டாச் ஆகிருக்கிற ஒரு லிகமெண்ட் தான் அப்பிக்கல் லிகமெண்ட். ஸோ தட் யூ கேன் see in this picture, this is apical ligament. இந்த அப்பிக்கல் லிகமெண்ட் இது வழியாக தான் பாஸ் ஆகுது. ஓகே, this is the apical ligament. ஸோ இன்னும் கிளியராக தெரியும்னா இதை வந்து அப்பிக்கல் லிகமெண்ட். ஓகே. ரெண்டாவது வந்து superior longitudinal band of cruciform ligament. ஸோ cruciform அப்படின்னாவே கிராஸ், இந்த ஜீசஸ் இந்த கிராஸ் இருக்குல்லையே அதை தான் வந்து cruciform அப்படின்னு சொல்லுவோம். ஸோ cruciform ligamentனா அந்த கிராஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய லிகமெண்ட். அப்போ அதுக்கு 2 longitudinal பேண்ட்ஸ் இருக்கும்ல, superior and inferior. அந்த superior longitudinal band that you can see in this diagram, இதை வந்து இந்த கிராஸ் மாதிரி இருக்கிற இந்த பேண்டுக்கு பேர் தான் cruciform ligament. இதோட superior band மேலே இருக்கிற பேண்டு, இந்த superior band is passing through the foramen magnum. And the third is membrana tectoria. membrana tectoria வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். இதை வந்து membrana tectoria, இது வந்து கட் பண்ணியிருக்கு. இந்த பேண்ட்ஸ், இந்த லிகமெண்ட்ஸ்க்கு மேலே இப்படி போகிற ஒரு மெம்ப்ரெயின் தான் வந்து membrana tectoria, இல்லைன்னா டெக்டோரியல் மெம்ப்ரெயின். ஓகே. ஸோ இந்த பிக்சரில் கட் பண்ணியிருக்காங்க. இந்த லிகமெண்ட்ஸ்க்கு மேலே இப்படி பாஸ் ஆகிற இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் தான் டெக்டோரியல் மெம்ப்ரெயின், இல்லைன்னா membrana tectoria அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 ligaments that is passing through the anterior compartment of the foramen magnum. அப்பிக்கல் லிகமெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து cruciform லிகமெண்டோட மேலே இருக்கிற superior band, அது இல்லாமல் டெக்டோரியல் மெம்ப்ரெயின்.
ஸோ கம்மிங் டு த போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட், இந்த போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட் பார்த்தா நியூரோவாஸ்குலர் கம்பார்ட்மெண்ட், நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் பாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு மெடுலா ஆப்லங்கேட்டா, லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹைண்ட் பிரெயின், அந்த மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற கவரிங்ஸு, அதாவது மெனிஞ்சஸ், அசசரி நர்வோட ஸ்பைனல் ரூட்ஸு, மெனிஞ்சஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸு, அதே மாதிரி வெர்டிபிரல் ஆர்ட்ரிஸ், சிம்பத்தட்டிக் பிளக்ஸஸ், anterior and posterior spinal arteries. So these are the structure passing through the foramen magnum. Medulla oblongata, meninges, accessory nerve oda spinal roots, அதே மாதிரி vertebral arteries, sympathetic plexus, anterior and posterior spinal arteries. Coming the next the foramen, carotid canal. So carotid canal பார்த்தோன்னா இந்த பெட்ரஸ் பார்ட் ஆஃப் த டெம்போரல் போனோட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கெனால் தான் வந்து இந்த கெரோட்டிட் கெனால். ஆஸ் அ நேம் இண்டிகேட்ஸ் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி இந்த கெனால் வழியாக பாஸ் ஆகுது, அதனால தான் அதுக்கு பேர் கெரோட்டிட் கெனால், இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. அவ்வளோதான். கம்மிங் டு த நெக்ஸ்ட் foramen, that is jugular foramen. ஸோ ஜுகுலார் foramen வந்து போஸ்டீரியர் cranial fossa வரக்கூடிய foramen. இதோட நிமோனிக்ஸ் வந்து நான் வச்சுக்கலாம் 9, 10, 11 ஜம்ப் இன்டு த பூல். 9, 10, 11 அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் இன்டு த பூல். 9th, 10th அண்ட் 11th கிரேனியல் நர்வ் இந்த ஜுகுலார் foramen வழியாக தான் பாஸ் ஆகும். இது இல்லாமல் ஜுகுலார் அப்படிங்கிற பேரில் இருக்குது ஜுகுலார் வெயின் பாஸ் ஆகுது. இது இல்லாமல் பூலோட பி வந்து இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனசஸ். இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனசஸ். இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ் வந்து ஜுகுலார் வெயின்குள்ளே ட்ரெயின் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த jugular foramen. 9, 10, 11 jump into pool அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 9th cranial nerve glossopharyngeal nerve, 10th cranial nerve vagus nerve and 11th cranial nerve accessory nerve. இது இல்லாமல் jugular vein, inferior petrosal sinus. நெக்ஸ்ட் வந்து foramen spinosum. இந்த ஸ்பீனாய்ட் போனோட ஸ்பைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு foramen அப்படிங்கிறனால the name is foramen spinosum. இந்த ஸ்பைனில் பெயின் வந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம சவுண்டு கொடுப்போம் நான் வச்சுக்கோங்க. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிடில் மெனிஞ்சியல் வெசல். மிடில் மெனிஞ்சஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல், தட் இஸ் ஆர்ட்ரி அண்ட் வெயின். அது இல்லாமல் மேண்டிபுலார் நர்வ், மெனிஞ்சியல் பிரான்ச் ஆஃப் மேண்டிபுலார் நர்வ், எல்லாமே மெனிஞ்சஸ் அப்படின்னு வரும். ஸோ மெனிஞ்சஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய பிரான்ச் ஆஃப் மேண்டிபுலார் நர்வ். அது இல்லாமல் மிடில் மெனிஞ்சியல் பிளட் வெசல்ஸ், இதெல்லாம் தான் ஸ்பைனோசம் வழியாக பாஸ் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டைலோ மாஸ்டாய்ட் foramen. ஸோ ஸ்டைலாய்ட் ப்ராசஸுக்கும் மாஸ்டாய்ட் ப்ராசஸ்க்கும் நடுவில் இருக்க foramen அப்படிங்கிறதுனால the name is ஸ்டைலோ மாஸ்டாய்ட் foramen. ஓகே, ஸோ இதில் பாஸ் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோன்னா ஃபேஷியல் நர்வ் அண்ட் ஸ்டைலோ மாஸ்டாய்ட் ஆர்ட்ரி. ஸோ ஒரு ஸ்டைலான ஒரு விஷயம் பார்க்குறப்ப நம்ம ஃபேஸில் வந்து அந்த ஸ்மைல் வரும். ஸோ அந்த ஃபேஷியல் நர்வ் தான் அந்த ஸ்மைலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி நான் வச்சுக்கோங்க, ஃபேஷியல் நர்வ் அண்ட் ஸ்டைலோ மாஸ்டாய்ட் ஆர்ட்ரி. கம்மிங் டு த நெக்ஸ்ட் foramen, that is greater and lesser palatine foramen. இது வந்து ஆன்டீரியர் cranial fossa இருக்கக்கூடிய foramen. இது வந்து ஒன்று கிரேட்டராகவும் ஒன்று குட்டியாகவும் இருக்கும். ஸோ கிரேட்டர் foramen வந்து கிரேட்டர் பேலட்டைன் வெசல்ஸும் நர்வ்ஸும் பாஸ் ஆகுது. அதே மாதிரி லெஸர் பேலட்டைன் foramen லெஸர் பேலட்டைன் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வந்து பாஸ் ஆகுது. கம்மிங் டு த நெக்ஸ்ட் foramen, that is foramen rotundum. ரொட்டண்டம் அப்படின்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால the name is foramen rotundum. இது வந்து மிடில் cranial fossa வரக்கூடிய ஒரு foramen. இதில் என்ன பாஸ் ஆகும்னா maxillary nerve. ஸோ maxillary nerve வந்து பாஸ் ஆகும். ஸோ maxillary nerve அப்படிங்கிறது இட் இஸ் அ V2, தட் இஸ் ட்ரைஜெமினல் நர்வுக்கு 3 பார்ட் இருக்குது, ஆப்தால்மிக், maxillary அண்ட் மேண்டிபுலர். அதில் இருக்கக்கூடிய செகண்ட் நர்வான maxillary nerve இது வழியாக பாஸ் ஆகுது, ரொட்டண்டம். நெக்ஸ்ட்டு foramen lacerum. lacerum அப்படின்னா ஒரு ஷேப் இல்லாததுன்னு அர்த்தம். ஸோ இந்த foramen வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்ஸ் இல்லாத ஒரு foramen-ஆக இருக்கும். இது வந்து பெட்ரஸ் பார்ட் ஆஃப் த டெம்போரல் போனுக்கும் இந்த ஸ்பீனாய்டோட பாடிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு foramen தான். இதில் பார்த்தோன்னா 2 முக்கியமான நர்வ் வந்து இப்போ பாஸ் ஆகும். அது என்னென்னா கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ் அண்ட் டீப் பெட்ரோசல் நர்வ். கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ் அண்ட் டீப் பெட்ரோசல் நர்வ். நீங்கள் ஃபேஷியல் நர்வ் படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். டீப்
பெட்ரோசல் நர்வும் கிரேட்டர் பெட்ரோசல் நர்வும் பாஸ் ஆகும். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து நர்வ் ஆஃப் டெரிகாய்டு கெனல் இல்லைன்னா விடியன் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ foramen lacerum. Coming to the next foramen, that is foramen ovale. Oval shape இருக்கிறனால the name of the foramen is foramen ovale. இது வந்து middle cranial fossa வரக்கூடிய foramen. ஓவேலுக்கு மேல் அப்படிங்கிற நிமோனிக் நான் வச்சுக்கலாம். மேலுக்கு M for mandibular nerve, A for accessory meningeal artery, L for lesser petrosal nerve and E for emissary vein. I repeat, மேல் அப்படிங்கிற நிமோனிக் நான் வச்சுக்கலாம். ஓவேல் அப்படிங்கிறதுக்கு mandibular nerve, accessory meningeal artery, lesser petrosal nerve and emissary vein. இதெல்லாம் தான் அந்த 12 cranial nerveோட நிமோனிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி சொன்னது. Imagine a huge mouse chasing Jerry saying stop, look, play or run. I for incisive foramen, H for hypoglossal canal, M for foramen magnum, C for carotid canal, J for jugular foramen, S for foramen spinosum, S for stylomastoid foramen, L for foramen lacerum, P for greater and lesser palatine foramen, O for foramen ovale and R for foramen rotundum. இந்த நிமோனிக்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று நான் வச்சுக்கோங்க. இதை சொன்னதுக்கப்புறம் ஜெரி இஸ் சேயிங் ஐயோ அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஜெரி இது சொன்னதுக்கப்புறம் அந்த மவுஸுக்கிட்ட ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. ஐ அண்ட் ஓ. ஸோ அதோட ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் அக்காஸ்டிக் மியாட்டஸ் இல்லைன்னா இன்டர்னல் அக்காஸ்டிக் foramen நான் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்னல் அக்காஸ்டிக் மியாட்டஸ் இல்லைன்னா இன்டர்னல் அக்காஸ்டிக் foramen. ஓகே, பேருக்கு ஏற்ற மாதிரி அக்காஸ்டிக் மியாட்டஸ் இயருக்கு போகிற அந்த foramen. அதனால் அந்த வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வ் இது வழியாக பாஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபேஷியல் நர்வும் இது வழியாக பாஸ் ஆகுது மெயினாக. இது இல்லாமல் லேப்ரந்தைனுக்கு சப்ளை பண்ண ஆர்ட்ரியும் வெஸ்டிபுலார் கேங்லியானும் இந்த foramen இல்லைன்னா மியாட்டஸ்குள்ளே இருக்குது. தென் ஆப்டிக் foramen. ஆப்டிக் foramen வந்து லெஸ்ஸர் விங் ஆஃப் ஸ்பீனாய்ட் போனில் இருக்கக்கூடிய ஒரு foramen. ஆக்சுவலி இது வந்து நார்மா வெசலிஸில் ஆக்சுவலி இன்க்ளூடட் கிடையாது. பட் ஆப்டிக் foramen வந்து அந்த ஸ்பீனாய்ட் போனில் இருக்கக்கூடிய ஒரு foramen தான். இதில் வந்து ஆப்டிக் நர்வும் ஆப்தால்மிக் ஆர்ட்ரியும் பாஸ் ஆகும். ஆப்டிக் நர்வ் அண்ட் ஆப்தால்மிக் ஆர்ட்ரி வந்து பாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த foramens in the norma basalis and their contents. Thank you for watching. If you like my work, please like, share and subscribe. If you have any doubts or queries, please let me know in the comment section below. Thank you.